ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தானத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரா இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போய் உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவினும் விஜயும் சாரதா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இப்படி உடஞ்சி போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தம்பி பேசுகிறீங்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா அந்த குடும்பத்துக்கு பாதியை பிரித்து கொடுக்க சொல்றீங்களா? அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சாரதா கேட்கவும், இங்க பாருங்கத்த, நான் உங்களுக்கு எல்லாமே தூக்கி கொடுக்க சொல்லல, அதே மாதிரி அவங்களுக்கு பாதியும் கொடுக்க சொல்லல. இங்க பாருங்கத்த, இந்த வீடு காவேரி பேர்ல இருந்தா அவங்க யாரும் நம்ம கிட்ட வந்து அதாவது பங்கு கேட்க முடியாதுல்ல. நம்ம நாளைக்கு காலையில வேலையா டோக்கன் போட்டுட்டு போயிட்டு நம்ம காவேரி பேர்ல இந்த வீட்டை மாத்திரலாம், சரிங்களா அப்படின்றாங்க. இங்க பாருங்க தம்பி, இது நடக்கிற விஷயமா? கண்டிப்பா இது நடக்கிற போது அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் மாப்பிள்ள அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பாட்டிக்கிட்டையும் இதை பத்தி பேசாதீங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும் ஏமாந்து போய் நிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பாவம். நீங்க அவங்கள திட்ட அவங்க மனசும் தானே கஷ்டமாகுது. அவங்க வயசானவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. என்ன என்ன பண்ண சொல்றீங்க தம்பி? இத்தனை வருஷமா அந்த மனுஷன் தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா அவரு அங்க இருந்துகிட்டு இன்னொரு ஃபேமிலிக்கு, அதாவது இன்னொரு ஃபேமிலியை உருவாக்கி வச்சுக்கிட்டு என்னை பார்க்கறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் வந்து என்னை இப்படியெல்லாம் ஏமாத்திட்டாருன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கத்த, உங்களோட வருத்தம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியுது. ஆனா அதெல்லாம் நினைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறதில்ல. அவர் நேர்ல இருந்திருந்தா அவர் சக்தி பிடிச்சி கேட்டிருக்கலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லை. இப்போ நீங்க புலம்பி எந்த பிரயோஜனமே கிடையாது. நீங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு, நம்ம அடுத்து என்ன நடக்க போதோ அதை பத்தி நம்ம யோசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எதுவுமே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த சொத்து எங்கேயுமே போகாது. அதே மாதிரி இந்த சொத்தை வந்து நம்ம காவேரி பேர்ல எழுதி வைக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வேலையை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? நீங்க கவலையே படாதீங்க. இந்த சொத்தை யாருக்கும் பங்கு கொடுக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் நிவினும் சாரதாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம யமுனா இருந்துட்டு, இங்க பாருங்க நிவின், இது எப்படி சாத்தியமாகும்? அந்த பையன் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கல்ல, அவ்வளோ திமிர் இருந்துச்சு அந்த பையனோட பேச்சுல. இப்போ அப்பாவோட வாரிசு நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எல்லா சொத்துமே எனக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு அவன் வந்து பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன விஜயும் நிவினும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு யமுனா, நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனா அவங்க வராதுக்கு முன்னே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டான். கண்டிப்பா இந்த சொத்து எல்லாமே நம்ம காவிரி பேருக்கு மாறிடும்ல. அதுக்கப்புறம் யாருமே இந்த சொத்து எனக்கு வேணும், என்னோட அப்பா சொத்துன்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல. அதனால நம்ம இந்த சொத்தை எப்படியாவது காவிரி பேருக்கு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க, எப்படியாவது இந்த சொத்தை வித்து எங்களுக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, இப்ப உங்க அப்பாவால நான் ரொம்பவே உடஞ்சு போயிருக்கேன். இந்த நேரத்துல நீங்க ஏதாவது பேசுனீங்க, கண்டிப்பா உங்களை ஏதாச்சும் நான் சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்கோ. இந்த நேரத்துலயும் உனக்கு காசு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, நான் அப்ப இருந்தே சொன்னேன், அப்பா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தியா அப்பா என்ன வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு. அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். பாட்டி பாரு எவ்வளவு உடஞ்சு போய் உக்காந்துருக்காங்க. பாட்டி ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னோட பையன் எவ்வளவு நல்லவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ என்னோட பையனை பத்தி எல்லாரும் ஊருக்குள்ளெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்றத பார்த்தா எதுக்கு உயிரோட வாழ்றோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்கத்த, நான் ஏதோ கோவத்துல உங்களை திட்டிட்டேன், அதுக்காக நீங்க உயிரோடு இருக்கணுமான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்க. இத்தனை வருஷமா நீங்க என் கூட இருந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நான் நிம்மதியா இருக்கேன். நீங்க கூட இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்றாங்க. கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அதுதான் எல்லா விஷயம் தெரியாததுக்கு முன்னையே அவர் போய் சேர்ந்துட்டாரு இல்ல. அவர் இருக்கிற போதே இந்த பிரச்சனை வந்து தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அம்மா அப்பாவை சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சும்மா விட்டுருக்க மாட்டீங்க. அது எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு பாட்டிக்கு ஆறுதல் சொல்லவும், பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்கடி, அவங்க எல்லாரையும் சந்தானம் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான், அதெல்லாம் அதெல்லாம் நினைச்சாவே எனக்கு மனசு அவ்வளோ ரணமா துடிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கர எமோஷனலோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலான்னு மட்டும் நம்ம யோசிக்கலாம். நீங்க நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே தவிர அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டீங்க. இதுல தான் எல்லாருமே உடஞ்சி கையில இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்க. இங்க பாருங்க, அதை பத்தி நம்ம யோசிக்காம இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும், அடுத்து என்ன நடக்கணுமோ அதை மட்டும் செய்வோம், சரிங்களா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிற பாதி காசை நம்ம வாங்கிட்டு போயிடணும், அப்படி இல்லையா நம்ம இந்த வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பசுபதி கிட்ட போகிறாங்க. பசுபதி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் பசுபதி கிட்ட சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்கன்னு, உங்களுக்கு தெரியும்ல, சந்தானம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு தெரியும்ல, அந்த விஷயத்த இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருமே அவரு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியுமா, அவங்க தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள அதாவது ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஏதாச்சும் பேசி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு நம்ம பசுபதி இருந்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அதாவது ஈகோவை தூண்டி விடுறாரு. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது கங்கா இருந்துட்டு கங்கான்ற மாதிரி அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போவே அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு இனிமேல் இந்த வீட்டை விற்கிறத பற்றி யாருமே பேசக்கூடாது, நாங்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த வீட்டை விற்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தான் அவங்களோட பொண்டாட்டி, இவங்க எல்லாரும் அவங்களோட பசங்க தான், நாங்கள் எப்படி நம்புறது, நீங்கள் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா, இந்த ஃபோட்டோவெல்லாம் எங்களால் நம்ப முடியாது, வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க தம்பி, அவர் என் கூட வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு வேற என்னத்தை நீங்க காட்ட சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல தம்பி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, நீ என்னோட அக்கான்னு எனக்கு அக்கான்னு சொல்லிட்டு நீ இன்னொரு டைம் இந்த வீட்டுக்கு வந்து நின்றனா வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அந்த அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, உங்களை நான் எவ்வளவு மரியாதையா பேசுறேன், அவரு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பு பண்ற சூழ்நிலையும் வந்துருச்சு, என்ன பண்றது, என்னாலையும் அதை தவிர்க்க முடியல, அவரை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையாடி, உன்னை என்ன நடி பெத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கக்கா, இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பேசாதீங்கக்கா, நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறதுக்கு என்னால் தாங்க முடியாதுக்கா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ பண்ணி வச்ச வேலை அப்படியெல்லாம் இருக்குடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, என்னோட அம்மாவை இப்படியெல்லாம் பேசாதீங்க, எதுக்கு என்னோட அம்மாவை இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, டேய் இந்த மாதிரி அசிங்கமான வேலை பண்ணால் அசிங்கமாக பேசாமல் வேறு எப்படிடா பேசுவாங்க, இப்படி தாண்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க நீங்கள் அவங்க கூட எல்லாம் பேசாதீங்க, நீங்கள் எதுக்காக அவங்க கூட பேசுகிறீங்க, அவங்க கூட பேசாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த சொத்துல இருந்து ₹1 கூட அவங்களுக்கு போகவே போகாது, இத்தனை வருஷமா எங்கே இருந்துட்டாங்களா, இந்த வீடு கடனில் இருந்தப்ப நீங்கள் எங்கே போயிட்டீங்க, அதே மாதிரி இந்த பசுபதி எல்லா காசையும் பசுபதி கிட்ட கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறதுக்காக வச்சிருந்தானே, அவன் ஏமாத்திட்டு போனானே, அவங்க அப்போ எங்கே போயிருந்தீங்க, எப்போ அதாவது நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிற போது எப்போ யாருமே எங்களை வந்து தூக்கி விட கிடையாது, நாங்களும் கஷ்டப்பட்டு தானே இது எல்லாத்தையும் திரும்ப மீட்டு வச்சோம், இப்போ மட்டும் எதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே பாருங்க, நீங்கள் எதை நினச்சி வந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கோட, இங்கே பாருங்க, எனக்கும் சந்தானம் அவங்க அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பசங்களை பெற்று வச்சிருக்காங்க, எனக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க, எனக்குன்னு எதுவுமே கிடையாது, இப்போ அந்த 2 பசங்களை வச்சு நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்றாங்க. இது தப்பு பண்ணாததுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கணும், கண்டிப்பாக இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவினும் விஜயும்
அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம நிவின் இருந்துட்டு, இங்கே பாருங்க விஜய், இவங்க கிட்ட பேசுறது ரொம்ப வேஸ்ட்டு. இவங்கள ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு கதவை சத்தலாம் வாங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்களா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வேண்டியதாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா பயங்கர கோவம் வந்துடும். அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, இவங்களை சும்மாவே விடக்கூடாது. இவங்க இப்படி ஒரு பொய்யை சொல்லி இங்கே நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்காக இப்படி வந்திருக்காங்கன்னா நம்மளும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம எதுக்காக அவங்கக்கிட்டலாம் பேச்சு கொடுக்கணும்? இங்கே பாரு காவேரி, அவங்கக்கிட்டலாம் நீ பேச்சு கொடுக்காத, நீ ஃபஸ்ட்டு கம்முன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நிவின் இருந்துட்டு விஜய் கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய், இங்கே பாருங்க விஜய், நான் நாளைக்கு காலையிலேயே நான் வந்து ஒரு டோக்கன் போட்டிருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்தை எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இப்படி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இதனால எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா விஜய், நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன். கண்டிப்பா நாளைக்கு காலையில இந்த வீடு காவேரி பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ரொம்பவே ரொம்ப 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 டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா தான் ஹீரோ, எல்லாமே தன்னோட அப்பா தான், தன்னோட அப்பாக்காக தான் இந்த வீட்டவே வாங்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் தன்னோட அப்பா இப்படியெல்லாம் பண்ணதை நினச்சி இந்த வீட்டை வாங்கறதுக்கு கூட அவங்களுக்கு மனசே இல்லை, அப்படி வெறுத்து போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் கிட்ட போயிட்டு, காவேரி இங்கே பாருங்க விஜய், இனிமே நான் அதாவது இந்த வீட்டை வாங்குறத பற்றி நான் யோசிக்கல, நம்மளுக்கு இந்த வீடு வேணாம், வேற யாருக்காக இந்த வீட்டை வித்துடலாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத நீ. இப்போ நேற்று வரைக்கும் இந்த வீட்டு நம்ம பேரில் இருக்கணும்னு நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட, இப்போ மட்டும் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு காவேரி, நீ இப்படியெல்லாம் பேசாத காவேரி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, கண்டிப்பாக இந்த வீட்டை எனக்கு வாங்கணும்னு விருப்பமே இல்லைங்க, இனிமேல் இந்த வீட்டை வேற யாருக்கான வித்துடலாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நீ அவங்க சொல்கிறத மட்டும் வச்சு இப்படிலாம் முடிவு பண்ணாத காவேரி, அவங்க அப்பா மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருந்த, அந்த பாசமெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் வச்சுருந்த பாசம் எல்லாமே உண்மைதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் என்னோட பாசத்துக்கு அவர் தகுதியானவரே இல்லை. அப்படி தகுதியானவருக்கு நான் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தால் பரவாயில்ல, இப்படி தகுதி இல்லாதவருக்கு அவருக்காக இந்த வீட்டை வந்து நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது, இனிமே ஆசைப்படவும் மாட்டேன் அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ அமைதியே இரு, நீ எதுவுமே பேசாம அமைதியே இரு, இந்த விஷயம் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே பேசாத காவேரி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை எங்க அம்மாவுக்கு பண்ணிட்டு போயிருக்காரு அவருக்கெல்லாம் இந்த வீட்டை நான் வாங்கி வேற வச்சு அவரோட ஞாபகமா வேற வச்சுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுங்க. இனிமே அவர் ஞாபகம் எனக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேனே தவிர இப்போ அவரோட நினைப்பு என்கிட்ட ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாரு காவேரி, இப்படி ஒரடியாக வெறுக்கிற அளவுக்கு அவர் இன்னும் பண்ணிடலே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீ எப்படி இதுக்காக நீ எப்படி இவ்வளோ கோவப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, அதனால எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். இங்கே பாரு காவேரி, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு தான் கோவம் வருது. இங்கே பாருங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க, எனக்கு இந்த வீட்டை வாங்குறதுல விருப்பமே கிடையாது அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய்க்கு தாத்தா இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே விஜய் இருந்துட்டு ஃபோன் எடுக்கிறாரு. என்னடா விஜய், ஒரு ஃபோன் கூட இல்லை, என்னடா அங்கே என்ன ஆச்சு போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா, இங்கே ஒரு பிரச்சனை தாத்தா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுமே நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன் தாத்தா அப்படின்றாங்க. என்ன பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அதாவது தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா பயங்கர ஷாக்கு. என்னடா விஜய் சொல்கிற, இப்படியெல்லாம் நடந்துச்சா? இப்படியாப்பட்ட ஆளுங்களும் வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது தாத்தா, இப்போது ஒவ்வொரு பிரச்சனையாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்காங்க சாரதாத்தை. அவங்கள என்னால் சமாதானப்படுத்த
சமாதானப்படுத்தவே முடியல. இப்படி ஒருத்தங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கனேன்னு நினச்சி ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களே வருத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடா விஜய், இந்த நேரத்தில் சாரதா கூட யாராச்சும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க இதெல்லாம் நினச்சி தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருடா விஜய், நீ ஏதாச்சும் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கடா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க தாத்தா, நீங்கள் இதெல்லாம் நினச்சி பயப்பட்டுட்டு எனக்காக பயப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகாது. இந்த பிரச்சனையை எப்படி சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் வர்றதுன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தேன் நம்ம விஜய் போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களோட பிரச்சனையை இன்றைக்கே சால்வ் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. நிவினும் விஜயும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பத்திரத்தை ஏற்பாடு பண்ணுங்க, இன்றைக்கே காவேரி பேரில் இது ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எந்த கவலையும் படாதுங்க, கண்டிப்பாக இந்த சொத்து முழுக்க அதாவது அவங்களுக்கு போய் சேரவே சேராது, கண்டிப்பாக எல்லா சொத்தும் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கனுங்க மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிகிற மாதிரி பண்ணுங்க தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து பசுபதியும் அதாவது விஜய் பண்ணி வச்சுருக்க வேலையெல்லாம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே போயிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்படி தான் உங்களுக்கு தெரியாமல் அதாவது பத்திர ஆஃபீஸில் போயிட்டு எல்லா பத்திரத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏற்பாடு பண்ணிட்ட உடனே காவேரி பேருக்கு இந்த சொத்தெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த குடும்பம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படி தான் நடந்துருதுன்னு நானும் பார்க்குறேன், கண்டிப்பாக இதை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு அதாவது காவேரி வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி தான் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு, கண்டிப்பாக இந்த விஷயத்த நாங்கள் நடக்கவே விட மாட்டோம், எங்களுக்கு தெரியாமல் நீ எப்படி நீங்கள் இந்த வீட்டை விற்கலாம், கண்டிப்பாக இந்த வீட்டை விற்கவே முடியாது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜயும் காவேரியும் பயங்கர கோவத்தோட விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்கள், நாங்கள் என்னமோ பண்ணுறோம், எங்கள் வீடு அது, எங்கள் வீட்டை நாங்கள் என்னமோ பண்ணுறோம், நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம விஜய் இருந்துட்டு அந்த தம்பிக்கிட்ட பேசுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம், நீங்கள் என்ன இவ்வளோ மிரட்டிகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த விஷயத்த நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்களால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, எங்களால் இந்த சொத்துலேருந்து ₹1 கூட உங்களுக்கு கொடுக்கவே முடியாது, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுமோ அப்படி நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் இருந்துட்டு, இங்கே பாருங்க விஜய், நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வேலையை நம்ம போயிட்டு எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. சரிங்க நிவின், நம்ம அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன், போய் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்றாங்க. சரிங்க விஜய், அதாவது விஜய் நீங்கள் ரெடியாக இருங்க சரிங்களா அப்படின்னாங்க. சரிங்க நவீன், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடுறேன், காவேரிக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறேன், அத்தைக்கிட்ட போய் பேசிட்டு வரலாம் வாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வீடு யாருக்குமே போகாது, அதே மாதிரி இந்த வீட்டை விற்றுட்டு உங்களுக்கான பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே வந்தாலும் பிரச்சனையே கிடையாது, அது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம் சரிங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே எமோஷனலாக பெட்ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னோட அப்பா இப்படி பண்ணியிருப்பாருன்னு இப்போ கூட என்னால் நம்பவே முடியலங்க, என்னால் சத்தியமாக நம்பவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, என்னாலையும் நம்ப தான் முடியல, சாரதாத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்கவே முடியல, இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, கண்டிப்பாக அத்தையோட கஷ்டத்தை போக்குறதுக்காகவது நான் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் உங்களை வருத்தி
யோசிக்காதீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், நான் இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். இங்கே பாரு காவேரி, திரும்ப திரும்ப என்ன பிரித்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு, எதுக்காக இப்படி பிரித்து பிரித்து பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசாத சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம சாரதா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்காக வந்து நிற்கிறீங்க, அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. இங்கே பாருங்க தம்பி, என்னோட பொண்ணு ரொம்ப பாவம், அவளை நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு உசுரே போயிடுச்சு, என்னோட வாழ்க்கை மாதிரி இவளோட வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்களாவது என்னோட பொண்ணை பத்திரமா ஒரே ஒரு ஒத்திக்காக மட்டும் வாழுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, கடைசி வரைக்கும் காவேரி மட்டும்தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் கவலையே படாதீங்க, காவேரியை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, ராணி மாதிரி பார்த்துக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் அவளுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தாவே அதுவே எனக்கு போதும் தம்பி. இங்கே பாருங்க அத்தை, என்ன இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, உங்களை சந்தேகப்பட்டுலாம் இந்த வார்த்தையை நான் கேட்கல, என்னோட புருஷன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன்னு காவேரிக்கே தெரியும், காவேரியை கேளுங்க, அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா அவரே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யார் நம்பிக்கை வச்ச எல்லாருமே இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்படிதான் எனக்கு தோணுதே தவிர வேற எதுவும் எனக்கு தோண மாட்டேங்குது. இங்க பாருங்க தம்பி, உங்ககிட்ட தப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, உங்க மனசுல இருக்கிறத தானே சொன்னீங்க, நீங்க ஏதோ உங்க மனசுல இருக்கிறத அப்படியே பேசிட்டீங்க, என்னால பேச முடியல. இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை ராணி மாதிரி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலையில பத்திர ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. போயிட்டு உடனே அதாவது நிவினில இருந்துட்டு எல்லா ஏற்பாடையும் டக்குன்னு முடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பசுபதியும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், அதாவது பசுபதிக்கு ஒரு பெரிய ஆப்பா நம்ம விஜய் இருந்துட்டு வச்சிடறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.